இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் சம்பந்தமான செய்திகள உன்னிப்பா அவதானிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு தாக்குதல இந்த நாடு நடத்தியிருக்கு. முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு பேரழிவு இந்த நாட்டுல பதிவாகியிருக்குன்னு சொல்லி, அதிகம் பயன்படுத்தப்படுற அந்த சொல் அதிகம் பயன்படுத்தப்படுற ஒரு போரா இது மாறியிருக்கு. இதுக்கு முதல்ல எத்தனையோ தடவைகள் ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்திருக்கு. சமாதான முயற்சிகள் நடக்கும். கொஞ்ச காலத்துக்கு போர் இல்லாம இருக்கும். திரும்பவும் போர் ஆரம்பமாகிறது வழமையானது. இப்ப அந்த மாதிரி அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த போர்ல முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குன்னு சொல்லி அதிகம் பேசப்பட்டு வருது. அந்த மாதிரி இஸ்ரேல் இதுவரைக்கும் யாராலையும் தொட முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்த, பெருமையா பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேலினுடைய அணுசக்தி நகரத்தின் மேல ஒரு மைய பகுதி இதயம் சொல்லி வர்ணிக்கப்பட்ட இடத்தின் மேல ஈரான் நடத்தி இருக்கிற தாக்குதல் முதல் தடவையா அந்த நகரத்தின் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்ல இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பேரழிவை இஸ்ரேல் சந்திச்சிருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு 23வது நாள் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத இன்னும் விளக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம். கட்டார்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையிலேயே ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. கட்டாருடைய பாதுகாப்பு தரப்பும் துருக்கி பாதுகாப்பு தரப்பும் சேர்ந்து வளமையான ஒரு பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமா அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி கடல்ல விழுந்தது என்று சொல்லி 2 நாடுகளும் அறிவிச்சிருந்தது. 4 கட்டார் படை வீரர்கள் 4 பேரும் துருக்கியை சேர்ந்த பாதுகாப்பு தரப்பினுடைய ஒரு உறுப்பினரும் ஒரு பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய துருக்கி பிரஜைகள் 2 பேரும் சொல்லி 7 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. போருக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல இது போரோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் என்ற மாதிரியான சோசியல் மீடியா பதிவுகளையும் சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஆனால் 2 நாடுகளும் உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் தொழில்நுட்ப கோளாறு, இந்த போருக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணித்தியால காலக்கெடுவு அறிவிச்சிருந்தார். ஹோமோஸ் நீரின திறக்கப்படாட்டி 48 மணித்தியாலங்களுக்குள்ள ஹோமஸ் நீரின திறக்கப்படாட்டி இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு பேரழிவை ஈரான் சந்திக்கும். பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்தப்படும் ஒரு மிகப்பெரிய பவர் பிளான்ட் மின்சக்தி நிலையத்திலிருந்து இந்த அழிவை ஈரான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்க வேண்டி இருக்கு என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஹோமஸ் நீரினம் மூடப்பட்டிருக்கிறதால ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு. சில நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நேட்டோ உறுப்பு நாடுகள் ட்ரம்ப் கோரிக்கையை நிராகரிச்சிருந்தது. இந்த போர்ல கலந்து கொள்ள முடியாது, இது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய போர் என்ற மாதிரி ட்ரம்புக்கு பதில் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப கடைசியில என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம 48 மணித்தியால காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். ஈரான் நேரப்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில 4:15 4:10 இது முடிவுக்கு வருது என்ற மாதிரி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. அந்த நேரத்துக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போறார், எப்படியான ஒரு தாக்குதல் ஈரான் மேல இஸ்ரேலாலையும் அமெரிக்காவாலையும் நடத்தப்பட இருக்கின்றது இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருந்த ஒரு விஷயமா மாறி இருந்தது. இதை சாதாரணமான ஒரு எச்சரிக்கையாகவும் அறிவிப்பாகவும் கடந்து போகவும் முடியாது. சொன்னா ட்ரம்ப் மொழியிலேயே சொல்றதா இருந்தா அவர் எப்படியான தீர்மானத்தை எந்த நேரத்தில் எடுப்பார் என்றது அவருக்கே தெரியாத ஒரு நிலம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஈரான் மேல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி அந்த காலக்கெடு முடிஞ்சதுக்கு பிறகு எப்படியான ஒரு தாக்குதல் நடத்தப்படும், அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரான் வளைகுடா நாடுகள்ல, பிராந்திய நாடுகள்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல எப்படியான ஒரு தாக்குதலை நடத்தும் என்றது மிகப்பெரிய ஒரு பயத்தை தோற்றுவிச்சு இருக்கிற காலகட்டமா இது மாறி இருக்கு. இதுக்கு மேல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தா இனி டிஃபென்சிவ் என்ற மோட்ல இருந்து ஒஃபென்சிவ் என்ற நிலைமைக்கு நாங்க போக வேண்டி இருக்கும், தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு நிலம் உருவாகலாம் என்ற மாதிரி ஈரானுடைய ராணுவம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. அந்த நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார், இப்பவே ஹோமஸ் நீரிணையில பயணம் செய்யறதுக்கு ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் அமெரிக்க ஈரானால கட்டணம் அறவிடப்படுது சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிற மாதிரி ஈரானுக்குள்ள இருக்கிற மின்சக்தி கட்டமைப்புகள் தாக்கப்படுமா இருந்தா இஸ்ரேலுக்குள்ளேயும் இஸ்ரேலோட அமெரிக்காவோட சம்பந்தப்பட்டிருக்கிற மின்சக்தி நிலையங்களா இருக்க முடியும். தொழில்நுட்ப நிறுவனங்கள் கூட, அதுவும் குறிப்பா வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற தொழில்நுட்ப நிறுவனங்கள், அமெரிக்கா சம்பந்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்ப நிறுவனங்களும் தாக்கப்படும். அங்க இருக்கிற மின்சக்தி நிலையங்களும் தாக்கப்படும். மீள முடியாத ஒரு அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரியான தாக்குதல் ஈரானால நடத்தப்படும். ஹோமோஸ் நீரினை இந்த பாதிப்பிலிருந்து ஈரான் மீளும் வரைக்கும் அமெரிக்கா ஈரானுக்குள்ள பவர் பிளான்ட் மேல ஒரு தாக்குதலை நடத்தி அதனால ஏற்பட்டிருக்கிற சேதத்திலிருந்து ஈரான் மீண்டு வரும் வரைக்கும் ஹோமஸ் நீரிணை கடைசி வரைக்கும் முற்றுமுழுதா திறக்கப்படாது என்று சொல்லி கடுமையான ஒரு எச்சரிக்கை ஈரான் தரப்புல இருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதை கேட்டு ஈரான் செயற்பட போறது கிடையாதுன்றதுக்கான பல அறிவிப்புகள் ஈரான் தரப்புல இருந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு. முதல் தடவையா இஸ்ரேலினுடைய நகர பகுதிக்குள், அதுவும் அணுசக்தி கட்டமைப்பினுடைய மைய புள்ளி என்று சொல்லி கருதப்படுற டிமோனா நகரத்தின் மேல நேற்றிரவு ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது. இதுவரைக்கும் இஸ்ரேலினுடைய இந்த அணுசக்தி நகரம்
நகரம்னு சொல்லி வர்ணிக்கப்படுற டிமோனா மேல யாருமே ஈரான் கூட தாக்குதல் நடத்தினது கிடையாது. இத்தனை வருஷ காலகட்டத்தில் முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற முதல் சந்தர்ப்பமா இது வந்து பதிவாகி இருக்கு. என்று சொன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ரகசியம் தான் இஸ்ரேலுக்குள்ள அணுவாயுதம் இருக்கின்றது. இதை பற்றி பேசுறதுக்கு உலக நாடுகள் முன்வராம இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சில சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. என்னதான் எங்கள்கிட்ட அணுசக்தி அணுவாயுதம் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் தொடர்ச்சியா மரபு தெரிவிச்சு வந்தாலும் ஏற்கனவே அணுவாயுதத்தை வந்து இஸ்ரேல் தயாரிச்சு வச்சிருக்கு. அதனுடைய மைய பகுதி சொல்லி கருதப்படுறதுதான் டிமோனா சொல்லப்படுற அந்த நகரம். இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 13 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த அணுசக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கிற கட்டமைப்புகள் ரகசியமான ஒரு செயற்பாட்டு மையம் சொல்லி கருதப்படுற யாருமே உள்ள போக முடியாத ஒரு நிலையம் வந்து இருந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து 10-13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு நகர பகுதிக்குள்ள ஈரானுடைய மிசைல்கள் நேரடியா போய் விழுந்திருக்கிற முதல் சந்தர்ப்பமா இது வந்து பதிவாகி இருக்கு. இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் பெருமையா சொல்லி கொண்டிருந்தது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இருக்குது, நேரடியா வந்து மிசைல்கள் விழ முடியாது இதுவரைக்கும் சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மிசைல்கள் எல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அதனுடைய பாகங்கள் வந்து விழுந்ததுல தான் சில சேதங்கள் பதிவாகி இருக்கு, சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் இருந்து தொடர்ச்சியா சொல்லப்பட்டிருந்தது. ஆனா முதல் தடவையா இஸ்ரேலினுடைய நகர மைய பகுதிக்குள்ள ஈராண்ட 2 மிசைல்கள் போய் விழுந்தது இதுவரைக்கும் சந்திக்காத பெரிய ஒரு சேதத்தை நாங்க சந்திச்சிருக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பே அறிவிச்சிருக்கு. 200க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. 10க்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்து இஸ்ரேலுக்குள்ள பதிவாகி இருக்கு. இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த இலங்கையர்கள் ஒரு சிலர் சம்பந்தமான செய்திகளும் இன்னைக்கு இலங்கையில பேசப்பட்டிருந்தது. அறிவிப்பையும் மீறி பாதுகாப்பான இடங்கள்ல இருங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் அதையும் மீறி வெளி இடங்கள்ல வந்து நடமாடி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சில நபர்கள் சம்பந்தமா நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. சிலர் வந்து காயமடைஞ்சு வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற இடத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இன்றைக்கு பயணம் செய்திருக்கிறார். அந்த இடத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் உலக நாடுகள் எல்லாமே இந்த போர்ல வந்து இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் சேர்ந்து செயற்பட வேண்டியிருக்கும் என்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போராடி கொண்டிருக்கிறது எங்களுக்காக கிடையாது, உலக நாடுகளுக்காக, ஈரானுடைய அச்சுறுத்தலை எதிர்நோக்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் 2 தரப்பும் வந்து சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். உங்களை பாதுகாக்கிறதா இருந்தால் நீங்களும் எங்களோட வந்து இணைஞ்சு கொள்ளுங்க என்ற மாதிரி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இன்றைக்கு வந்து ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். சொல்றாரு ஏற்கனவே வந்து சில நாடுகள் சாதகமான பதில சொல்லி இருக்காம், இன்னும் ஒரு சில நாடுகள் எதிர்காலத்தில் வந்து இணைஞ்சு கொள்ளும் என்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த நாளில் குறிப்பிட்டிருந்தார். பிரிட்டனுக்கு சொந்தமான டியாகோ கார்சியா தீவு மேல ஈரான் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தீவு மேல தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்தது என்ற மாதிரி நேற்றைய நாளில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதுக்கு பிறகு ஈரான் தரப்பு அதை மறுப்பு தெரிவித்து அந்த மாதிரியான தாக்குதல் முயற்சி நடக்கவே இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருந்தது. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு குறிப்பிட்டிருந்தார், ஈரான் இருந்து கொண்டு 4000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடம் நோக்கி தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லா உலக நாடுகளுக்கும் ஈரான் விடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கையும் மறைமுகமான ஒரு செய்தியுமா பார்க்க வேண்டி இருக்கு. இதனால இந்த போர்ல வந்து எல்லா உலக நாடுகளும் எங்களோட சேர்ந்து செயற்பட வேண்டி இருக்கும்ன்ற மாதிரி மற்ற நாடுகளுக்கும் இஸ்ரேல் பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். பிரித்தானியாவுக்கு சொந்தமான இதுவரைக்கும் ஆஸ்திரேலியாவோட பெர்த்ல நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு நீர்மூழ்கி ஒரு சப்மெரின் வந்து அரபு கடலுக்கு இன்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் சாதாரணமான ஒரு சப்மெரின் கிடையாது, நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடிய சப்மெரின் வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து அரபு கடலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. ஹோமஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்புக்கு இது வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறதும் இதுதான் முதல் தடவை. இந்த போர்ல இந்த நீர்மூழ்கி சப்மெரின் வந்து பயன்படுத்தப்படுமா என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்கிற செய்தியா இது வந்து மாறி இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகள் மேல ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதல் வந்து தொடர்ச்சியாவே நடந்து கொண்டிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகமா இருக்கலாம், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா மேல அதிகமான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ச்சியா பதிவாகி வருது. தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வர்ற பின்புலத்துல சவுதி அரேபியா அறிவிச்சிருந்த ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா ஈரானுடைய தூதரகத்தில் சவுதிக்குள்ள இருக்கிற ஈரான் தூதரகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ராணுவ அதிகாரி இருக்கிறார். அவருடைய உதவியாளரும் அவரோட சேர்த்து செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சில அதிகாரிகளையும் உடனடியாக வெளியேற்றதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் சொல்லி சவுதி அரேபியா ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தது. எப்படியுமே சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பெரிய நட்புறவு கிடையாது. மத்திய கிழக்கு நாடுகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் இந்த பிராந்தியத்தில் வந்து யார் பெரியவர் சொல்லி காட்டுறதுக்கான முயற்சி எடுக்கலாம், இல்லாட்டி எரிபொருள் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட போட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி மதம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையில ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளும் இதுக்கு பின்னால் அந்த மாதிரி தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பின்னால் ஒரு காரணமா இருக்க முடியுமான்னு சொல்லியும் யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன சொன்னா மற்ற வளைகுடா நாடுகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் சவுதி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் தொடர்ச்சியா இரவு பகலா நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த
போரை வந்து அமெரிக்காவினுடைய தளம் சவுதியில் இருக்கின்ற ஒரு காரணத்தை பயன்படுத்தி கொண்டு பழைய காரணங்களையும் வச்சுக்கொண்டு பழி வாங்குற மாதிரியான ஒரு முயற்சியிலையும் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சவுதி அரேபியாவை ஈரானுக்கு எதிராக தூண்டி விடுறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு சில ஏற்கனவே குற்றம் சாட்டப்படுற மாதிரியான ஃபோல்ஸ் ஃபிளாக் அட்டாக் நடத்தப்படுதா என்ற மாதிரியான சந்தேகமும் இன்னும் ஒரு பக்கம் பேசப்படுது. இதுல எது உண்மைன்றது வெளியிலிருந்து பார்க்குற நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் மேல ஈரானுடைய தாக்குதல் தொடர்ச்சியா இந்த சந்தர்ப்பத்திலையும் நடத்தப்பட்டு வருது. டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு அந்த காலக்கெடு முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றது தான் ஒட்டுமொத்த உலகமும் உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.